பல ஆண்டுகளாக மழை பெய்யவே இல்லை. நிலம் வறண்டு பிளந்து போனது. கிணறுகள் காலியாகிவிட்டன. பயிர்கள் எல்லாம் கருகி போனது. குழந்தைகள் பசியால் தவிக்கத் தொடங்கினார்கள். அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினார்கள். நல்ல உள்ளம் கொண்ட செல்வர் ஒருவரிடம் ஊர் மக்கள் உதவி கேட்டு சென்றார்கள். ஐயா, குழந்தைகள் பசியால் தவிக்கின்றனர். அவர்களின் துயரத்தை கேட்ட செல்வர் சில நொடிகள் யோசித்தார். இந்த ஊரில் எந்த குழந்தையும் பசியால் வாடக்கூடாது. ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன். அவரின் வார்த்தைகள் ஊர் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. மாளிகை திரும்பிய செல்வர் தன் வேலையாளை அழைத்தார். இங்கே வா. இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடு. ஆளுக்கு ஒரு ரொட்டி, கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாளையிலிருந்து சரியான எண்ணிக்கையில் ரொட்டிகளை வைத்து வெளியேறு என்றார். அடுத்த நாள் காலை எல்லாம் தயாராக இருந்தது. மறுநாள் காலை வேலையாள் ரொட்டி கூடையுடன் வெளியே வந்தான். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர்கள் கூடையை சூழ்ந்து கொண்டனர். ஒவ்வொருவரும் பெரிய ரொட்டியை எடுப்பதில் போட்டி போட்டனர். அனைவரும் பெரிய ரொட்டிகளை எடுத்துச் சென்றனர். ஆனால் ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக நின்றாள். கூடையில் ஒரு சிறிய ரொட்டி துண்டு மட்டும் மிஞ்சியிருந்தது. அவள் எதையும் கூறாமல் அந்த சிறிய துண்டை மெதுவாக எடுத்தாள். மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். இதையெல்லாம் செல்வர் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். இப்படியே மறுநாளும் நடந்தது. இரண்டாம் நாளு குழந்தைகள் பெரிய ரொட்டியை எடுத்தனர். அவள் மட்டும் மிஞ்சியிருந்த சிறிய துண்டை எடுத்தாள். மூன்றாம் நாள், நான்காம் நாள் அவள் அதே பொறுமையுடன் காத்திருந்தாள். அவளின் நற்பண்பை சோதிக்க 5ஆம் நாள் ஒரு தங்கக் காசை சிறிய ரொட்டிக்குள் வைத்தார். 5ஆம் நாள் வழக்கம் போலவே தொடங்கியது. 5ஆம் நாளும் பெரிய ரொட்டிகள் அனைத்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அவள் மகிழ்ச்சியுடன் வீட்டை நோக்கி நடந்தாள். வீட்டில் தாயுடன் ரொட்டியை உடைத்தாள். அப்போது அதிலிருந்து ஒரு தங்கக் காசு கீழே விழுந்தது. அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். ஆனால் பேராசை கொள்ளவில்லை. இது நமக்கு சொந்தமல்ல, திருப்பித் தர வேண்டும் என்றாள் அவள். அடுத்த நாள் காலை அந்த தங்கக் காசை திருப்பித் தர அவள் செல்வரின் வீட்டுக்கு சென்றாள். இது உங்கள் ரொட்டிக்குள் இருந்தது, தவறுதலாக வந்திருக்கும். செல்வர் சிரித்தார். இது தவறுதலாக இல்லை, உன் நேர்மையை சோதிக்க வைத்தேன் என்றார். உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் இது பரிசு என்று பெரிய பரிசை அளித்தார். அவளின் தாய் மகிழ்ச்சியால் கண்ணீர் விட்டார். நேர்மை எப்போதும் வெல்லும்.